பாட்டியை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க என் மேலேயும் மித்ரா மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். அமைதியா இருந்தா எல்லாம் தானா சரியாயிடும். எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை சுத்தமா இல்லத்த. இப்போ எதுக்கு அத பத்தி எல்லாரும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணு வேணும்னு அதை பண்ணல. உன் பாட்டி நியாயம் தர்மம்னு பேசிட்டு உன் வாழ்க்கையோட விளையாட பார்த்தாங்க. அப்ப இருந்த சூழ்நிலையில கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிறதுனால நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண போய் அது ஏதோ ஒண்ணா போய் முடிஞ்சிருச்சு. இப்ப அது சரி தப்புன்னு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரியா? அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கு தெரியாம நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மித்ராவை மனசார விரும்பிட்டேம்மா. முதல்ல எனக்கு கோவம் தான் வந்துச்சு. சரி, ஆசைப்பட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேண்டான்னு சொன்னா மட்டும் என்ன மாறிட போகுது? எப்படியும் 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்தா சரி. ஆனந்த், பாட்டி எப்படி இருக்காங்க? திடீர்னு உங்களை டாக்டர் வர சொன்னதுனால கிளம்பி போனீங்கல்ல, பாட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு டாக்டர் ஃபோன் பண்ணப்போ பாட்டி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பாட்டி பேசினாங்களா? பேசுறாங்க. ஆனா பாட்டி உங்க மேலயும் மித்ரா மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க. எந்த சூழ்நிலையிலயும் அவங்க 2 பேரும் என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் மித்ராவும் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப கோவமா ஆத்திரத்துல தான் பேசினாங்க. ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாதவங்க. அதனால டென்ஷன் ஆக கூடாதுன்னு அமைதியா இருங்கன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். ஆனந்த், அவங்க 2 பேரும் அதை தெரியாம பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அதை பத்தி பேச வேண்டாம். பாட்டி தானே, பாத்துக்கலாம். பொய் பொய் பொய், இப்படி எல்லாமே நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. பாரதி மேல எனக்கு இருந்த கோபத்தை யூஸ் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி பாரதிய பத்தின எல்லா விஷயத்தையும் என்னோட ஞாபகத்துல இருந்து அழிச்சிருக்கீங்க. அவங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சும் இருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன மாதிரி மனுஷங்க? ஆதி, இதெல்லாம் நீங்க இவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இவங்களுக்கு நீங்க சொல்ற எதுவுமே தெரியாது. காட்டு மிராண்டிங்க. உண்மையான பாசம்னா என்ன, உறவுனா என்னன்னு இவங்களுக்குலாம் அர்த்தமே தெரியாது. உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இல்ல பாரதி, இவ்வளவு நாளும் வாழாம போன என் வாழ்க்கைக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. துரைய கொலை பண்ணி அந்த பழிய பாரதி மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்கல்ல சித்தி. துரைய நீங்க கொலை பண்ற வீடியோ என்னோட டேபிளுக்கு எப்படி வந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் குழப்பமா இருக்கும். அது ஒரு NGO ப்ராஜெக்ட்காக எதிர்ச்சியா என்கிட்ட வந்த ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதை நான் பாக்குறதுக்கு முன்னாடி லேப்டாப்ல அந்த வீடியோ இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக நீங்க ஆபீஸையே எரிச்ச விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டதும் நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு தான் போனேன். நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பேரே கிடையாது. மறுபடியும் அந்த ஆதாரம் பாரதி கைக்கு வந்ததும் என் பொண்ணு தமிழை கடத்தி அது மூலமா பாரதி கிட்ட இருந்து அந்த ஆதாரத்தையும் பிடிங்கிட்டு இருக்கீங்க. பணம் பணம் பணம்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன குறைச்சல்? இந்த குடும்பம், பிசினஸ் எல்லாத்தையும் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க. அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் எதுலயும் நான் தலையிடவே இல்லை. உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லாத இடத்துல எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்ப கூட உங்க மேல எனக்கு கோபம் வரல, ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. எனக்கு
என் குடும்பம் இருக்கு, என் சித்தி சித்தப்பா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா காரணமே இல்லாம என்னை அழிச்சிட்டு நீங்க வாழணும்னு நினைச்சதுக்கான அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை சித்தி. சித்தி, நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா மறு வார்த்தை பேசாம நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்திருப்பேன். போதும் சித்தி, இதுக்கு மேல என்னால முடியாது. இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆதி, எந்த ஒட்டு உறவும் இல்ல. இப்படி ஒரு குடும்பம் இருந்ததே நான் மறந்துட்டேன். இனி என் பாரதி, என் குழந்தைங்க அவங்கதான், அவங்க மட்டும்தான் என்னோட குடும்பம். அவங்க மட்டும் எனக்கு போதும். இதுக்கு மேல உங்க யார் முகத்திலேயே நான் முழிக்கிறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு இந்த நிமிஷமே எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அண்ணா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனந்த், தயவு செஞ்சு உங்க அம்மா அப்பாவை நம்பாத. அதுவும் நீ கல்யாணம் பண்ணிருக்கியோ ஒருத்தி, அவ பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவா. இவங்க கிட்ட இருந்து நீங்களும் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுங்க. இந்த பணம் தின்னி கழுகுங்க ஒரு நாளைக்கு ஒன்னையும் பிச்சு பிச்சு தின்னுடும். நான் சொல்றது உங்க யார் காதலையும் வேலையா? எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன். இனிமே உங்க முகத்துல முழிக்கிறது கூட நான் பாவம்னு நினைக்கிறேன். என்ன? ஐயோ துரை, சார், ஆதி அடிப்பட்ட இடத்துல ரத்தமா வருது. ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் வாங்க. வாங்க, பாத்து வாங்க. துரை, வாங்க.